பதிவு செய்து கொள்கின்றேன். எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. உலகத்தில் இப்படி ஒரு ஜனநாயக தேசத்தை, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாட்டில் நிலவி வருகிற கலவரங்கள் இந்திய மக்களிடத்தில், குறிப்பாக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி சகோதரர்களாக வாழ்கிறவர்களுக்கு மத்தியிலே ஒரு சில பிணக்குகள் உண்டாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தாரக மந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கிறார்களோ, தேச ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கிறார்களோ, இவர்கள் இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுவது கிடையாது என்பதை நீங்கள் புரியணும். வேண்டிய ஒரு நிலைதான் இந்த தேசத்தில் தொடர்ந்து வருகிற செய்திகளை நான் கேட்கிற பொழுது, எங்கே எஸ்டிபி கட்சி சார்பாக நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியின் ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் பதிவு செய்கிறேன். இன்று உலக அரங்கிலே இஸ்லாமை ஏதோ பயங்கரவாதம் என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படிப்பட்டவன், தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால் ஒரு இரும்பிலான